வியக்க வைக்கும் திருவண்ணாமலை வரலாறு. உங்களுக்கு தெரியுமா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலோட வரலாறு 1500 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. 7ஆம் நூற்றாண்டுல தேவாரம் சான்றுகள் இருக்கு. சைவ நாயன்மார்களான அப்பர் அப்புறம் திருஞான சம்பந்தர் இந்த கோவிலுக்கு வந்து தரிசித்து தேவாரம் பாடல்களை பாடியிருக்காங்க. அதனாலதான் இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு அப்படின்றது உறுதியா சொல்றாங்க. சோழர் காலத்துல இருக்கிற கல்வெட்டு சான்றுகளும் இருக்கு. பெரும் சோழர்களான ராஜராஜ சோழன் அப்புறம் ராஜேந்திர சோழன் காலத்துல நிலங்கள், தங்கம், விளக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தானமா, அதாவது டொனேஷனா கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே அந்த கோவிலோட கல்வெட்டுகளை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. விஜயநகர பேரரசு கோவிலோட இருக்கிற மகத்துவம் இருக்கு. அந்த காலத்துல விஜயநகர அரசர்ல கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தாரு. இவர் தான் இந்த கோவிலோட ராஜகோபுரத்தையே கட்டினாரு. இந்த ராஜகோபுரம் 66 மீட்டர் உயரம் கொண்டது. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் தெரியுமா? சுருக்கமா சொல்ல போனோம்னா 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே கோவில் இருந்திருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல தேவாரம் பாடல்கள் பாடியிருக்காங்க. சோழர் காலத்துல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பாண்டியர்களும் பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. விஜயநகர சாம்ராஜ்யத்துல விரிவாகம் பண்ணியிருக்காங்க. 1500 வருஷத்துல ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு. சிவனடியார்களோட பக்தி பாடல்கள் இருந்து கோபுரங்கள் வர திருவண்ணாமலை கோவில் 1500 ஆண்டுகளாக வாழும் வரலாறா இருந்துகிட்டு வருது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ஆன்மீக சக்தியா இருக்கு. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அப்படின்னா என்னமா சொல்ற அப்படின்னு எண்ணி சொல்ல முடியாது. ஒன்னு சொல்றேன், மதுரை சுல்தான் திருவண்ணாமலை டெம்பிள் மேல போர் தொடுத்து வந்த காலம் அது. அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காண்டி பல சிவனடியார்கள் டெல்லி சுல்தானை எதிர்த்து போர் தொடுத்து நின்னாங்க. அதுல நிறைய சிவனடியார்கள் உயிரையும் மாய்த்தாங்க. எவ்வளோ அற்புதமான ஸ்டோரியில இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாச்சு திருவண்ணாமலை டெம்பிளை விசிட் பண்ணி அருணாச்சலேஸ்வரர் முழு அருளையும் பெறணும்ன்றத என்னோட ஆசை. மறக்காம டீன் டாக்ஸ் வித் கார்த்திகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.